ஹாய்ங்க. இந்த உலகத்தில் 2 விதமான டிபெண்ட் இருக்குது. ஒன்று மணி டிபெண்ட், இன்னொன்று எமோஷ்னல் டிபெண்ட். மணி டிபெண்ட் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா அவங்களோட கையை எதிர்பார்த்து இருந்துகிட்ருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அண்ணன் தம்பிங்களோட கையை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட கையை எதிர்பார்த்துட்ருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மணி டிபெண்டன்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நாம் சொந்த காலில் நிற்கனே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எமோஷ்னல் டிபெண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக மாறிடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாராவது ஒருத்தருக்காக மட்டும் ஒரு கட்டத்தில், ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க தான் நமக்கு எல்லாமே, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அவங்க இல்லாமல் என்னோடய லைஃப்பில் எந்த விஷயமும் நடக்காது, என்னால் பண்ணவே முடியாது அப்படின்றதும் இருக்கும். எமோஷ்னல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது வேறு, எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படின்றது வேறு. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனால் எமோஷ்னல் டிபெண்டன்சி அப்படின்றது யாராவது ஒருத்தருக்காக, அவருக்காக மட்டும், என்றைக்குமே அவருக்காக மட்டுமே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சரியா தப்பா? பெரும்பாலும் எமோஷ்னல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது வந்து அம்மா அப்பா கிட்டேயோ அண்ணன் தம்பிங்கக்கிட்டேயோ வரதில்லை. ஈவன் ஏன் குழந்தைங்கக்கிட்ட, நம்ம பெத்த பிள்ளைங்கக்கிட்ட கூட வரதில்லை. அது யாராவது ஒருத்தர் நமக்காகன்னு யோசிக்கிற ஒரே ஒரு பிடிச்ச ஆள்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அந்த மாதிரி நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இந்த லைஃப்பை வாழ்ந்து முடிச்சிட முடியுமா? ஒரு சின்ன தேடல் கூட இல்லாமல், ஒரு சின்ன கோவம் கூட இல்லாமல், ஒரு துளி கண்ணீர் கூட இல்லாமல் ஒரு லைஃப்பை நம்ம எந்த டிபெண்ட்டும் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? அது என்ன வாழ்க்கையாக இருக்க முடியும்? ஒருத்தரால் நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதை ஏற்றுக்கிற நாம, அதே ஒருத்தரால் அவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறத மட்டும் ஏற்றுக்க ஏன் மறுக்கிறோம்? சந்தோஷம் கிடைக்கும்போது சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிற நாம, கஷ்டம் கிடைக்கும்போது அழுதுகிட்டே அதையும் ஏற்றுக்குவோமே.